மகாதேவா, மகாதேவா, மீண்டு வாருங்கள். நான் கூறுவது கேட்கவில்லையா? மகாதேவா, மகாதேவா, மீண்டு வாருங்கள். என்ன இது? மகாதேவர் கண் கலங்குகிறாரா? கண் கலங்காதீர்கள், கண் கலங்காதீர்கள். மகாதேவா, நாங்கள் என்ன தவறு செய்தோம் மகாதேவா? ஏன் இவ்வாறு நீங்கள் கலங்குகிறீர்கள்? என்னவென்று கூறுங்கள் மகாதேவா, ஏன் கலங்குகிறீர்கள்? ஆம் மகாதேவா, உங்களை வேண்டி கேட்கிறோம், கண் கலங்காதீர்கள். கண் கலங்காதீர்கள். ஏன் கலங்குகிறீர்கள்? மகாதேவா, 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 அசுரகுரு, அசுர மாதா, அந்த கவசத்தை எண்ணி கலங்க வேண்டாம். தாங்கள் என் சக்திகளை மட்டும் பாருங்கள். மகாதேவர் ஓரிடத்திலோ இல்லை 12 இடத்திலோ எங்கிருந்தால் என்ன? உனக்கு விளங்கவில்லையா? உண்மையை உணர்ந்து கொள் சுயநலமே. மகாதேவர் நினைத்தால் 12 வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல முடியும். ஆனால் உன்னால் செல்ல இயலாது. உன் திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு உனக்கு உதவி தேவையாயிருக்கிறது. இப்பொழுது உனது இந்த அஸ்திரம் செயலிழக்கப் போகிறது. பேடிகள் நிறைந்த இவ்வுலகில் எனக்கு உதவியாக யார் இருக்கிறார்கள்? இவ்வுலகில் இல்லை, வேறொரு உலகத்தில் எனது 2 மாவீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுதே அழைப்பேன். அந்த 2 வீரர்களும் யார்? அவர்கள் இருவரை பற்றியும் தாங்கள் ஏன் இதுவரை கூறவில்லை? அசுரமாதா, மறவாதீர்கள். ஒரு குருவானவர் மகத்துவம் வாய்ந்த வீரனும் கூட. குருவால் எதிர்காலத்தை கணிக்க இயலும். அதற்கான ஏற்பாடுகளை குருவால் செய்ய முடியும். அசுர குலத்தின் அழிவு நெருங்கும் பொழுது நான் எனது 2 வீரர்களை பிரம்மாண்டத்தை விட்டு வெகு தூரம் அனுப்பினேன். சரியான தருணம் வரும்பொழுது அழைப்பதாக கூறினேன். இப்பொழுது அந்த தருணம் வந்துவிட்டது. அவர்களை அழையுங்கள் குருதேவா. அவர்கள் பெயர்தான் என்ன? எய்தனும் மற்றும் பிரகைதனும். பல வருடங்களாக எனது அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்கள் கழிந்து விட்டன. ஆனால் இதுவரை அசுரகுருவின் அழைப்பு வரவே இல்லை. எப்பொழுது கேட்டாலும் அவர் நம்மிடம் அவசரப்படாதே, திராட்சைகளை உண்டு உனக்கான நேரம் வரும் வரையிலும் காத்திரு என்கின்றார். அதற்கான தருணம் எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. அதோடு இந்த ஹெய்தன் எப்பொழுதும் உறக்கத்திலே இருக்கின்றார். ஆனால் எனக்கோ தூக்கத்தை தொலைத்து பல நாட்களாகிவிட்டது. குருதேவா, எதற்கு இந்த தாமதம்? அவர்கள் இருவரையும் வரச் சொல்லுங்கள். அவர்கள் வீரத்தை காண விரும்புகிறோம். ஆம் அசுரகுரு, அவர்கள் இருவரையும் உடனே அழையுங்கள். எய்தனே, பிரகாயுதனே, என் முன்னால் வாருங்கள், என் முன்னால் வாருங்கள், என் முன்னால் வாருங்கள், என் முன்னால் வாருங்கள், என் முன்னால் வாருங்கள்.
ஹேதா, எழுந்திரு, எழுந்திரு. குரு சுக்கராச்சாரியார் நம் இருவரையும் அழைக்கின்றார். எழுந்திரு, எழுந்திரு. குரு சுக்கராச்சாரியார் அழைக்கின்றார். எதற்காக நாம் காத்துக் கொண்டிருந்தோமோ அது இன்று நிகழ்ந்து விட்டது. நம் இருவரின் சக்தியையும் இப்பிரபஞ்சம் காணப் போகிறது. மீண்டு வாருங்கள் மகாதேவா. தயை கூர்ந்து தங்கள் சக்தியை இவ்வாறு சோதிக்காதீர்கள். மீண்டு வாருங்கள் மகாதேவா. என்னவென்று தெரியவில்லை. மகாதேவர் கண் கலங்குகிறார். சோமநாதத்தில் சிவன் கண் கலங்குகிறார். அட, நீ கேட்டாயா? அனைத்து ஜோதிர்லிங்கங்களிலும் கண் கலங்குகிறாராம். மகாதேவர் என்றும் நம் கண்ணீரை துடைத்தவர். அனைவரும் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். செல்லலாம், வாருங்கள் செல்லலாம். எனக்கு தங்கள் கண்ணீர் அல்ல, தாங்கள் தான் வேண்டும் மகாதேவா. தங்களது காதல் தேவை. தங்கள் சக்திக்கு சிவன் தான் தேவை. தாங்கள் வந்தாக வேண்டும். தாங்கள் வந்தாக வேண்டும் மகாதேவா. தாங்கள் எங்க இருக்கிறீர்கள்? எனக்கு பதில் அளியுங்கள் மகாதேவா. என் வேண்டுகோளை தாங்கள் புறக்கணிக்கிறீர்களா? என் அழைப்பிற்கு தாங்கள் பதிலளிக்க மாட்டீர்களா? சரி, அவ்வாறே இருங்கள் மகாதேவா. தாங்கள் மீண்டு வர கோரி ஒரு பேதையை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தாங்கள் வரவில்லை. ஒரு மனைவியாக தன் கணவரை நான் அழைத்தேன். ஆனால் எனக்கு செவி சாய்க்கவில்லை. இனி நான் இந்த இயற்கையின் தேவி, ஆதிசக்தியாக மாறி இந்த அண்ட சராசரத்தையும் அழிக்கப் போகிறேன். இந்த அண்ட சராசரத்தையும் அழிக்கப் போகிறேன். தங்களது இந்த பிரபஞ்சத்தை நான் அழித்து விடுவேன். தாங்கள் என்ன கூறினீர்கள் மகாதேவா? எவ்வாறு சதி ரூபத்தில் நான் வியாபித்தேனோ அவ்வாறு தாங்கள் வியாபிக்கப் போகிறீர்களா? அவ்வாறென்றால் சரி. எவ்வாறு சதியின் மரணத்திற்கு பிறகு தாங்கள் எவ்வாறு இந்த அண்ட சராசரத்தையும் அழிக்க தீர்மானித்தீர்களோ, பிரளயத்தை உருவாக்கினீர்களோ, சக்தி எனக்கு துணையாக இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமே எனக்கு அவசியமில்லை. ஆகையால் நான் இக்கணமே இப்பிரபஞ்சத்தை அழிக்கப் போகிறேன். இப்பொழுது அதே பேரழிவை நான் கொண்டு வருவேன். தாங்கள் உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்தை நான் முற்றிலுமாக அழிக்கப் போகிறேன். முற்றிலுமாக அழிக்கப் போகிறேன். நான் ஆதி சக்தி, லோக நாயகி, சிவனின் சக்தி, அனைத்தையும் அழிக்கப் போகிறேன். எந்த பிரபஞ்சத்தை காப்பதற்காக தாங்கள் என்னை துறந்தீர்களோ அப்பிரபஞ்சத்தை அழிப்பேன்.